ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம சிவாய. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாமல்ல குருநாதரை வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ, வேண்டி நீ என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாது அருள் செய்தாய், யானும் வேண்டுவது அதுவல்லேல், வேண்டும் பரிசொன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பம் அன்றோ. மணிவாசக பெருமானிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறார். நாமளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? எனக்கு வீடு வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், ஆரோக்கியம் வேண்டும், ஆயுள் பாவம் வேண்டும், செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், காசு வேணும், நிம்மதி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும், இப்படின்னு வேண்டும்னு ஒரு 108 சொல்லுவோம். ஆனால் மணிவாசக பெருமான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தான்ப்பா தெரியுன்றார். அப்போது நாமளாக கேட்டு வாங்குறதை விட சாமியாக கொடுத்தாருன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தத்துவத்தை எடுத்து சொன்னவர், குருவுக்கு குருவாக இருந்தவர் மணிவாசக பெருமான். இந்த குரு பெயர்ச்சி நன்னாளிலே மே மாதம் 1ஆம் தேதி 2024 மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு குரு பெயர்ச்சி நம்ம பதிவு போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த 10 விஷயங்கள் நடந்தே தீரும். ஒரு 10 விஷயங்கள் சொல்ல போகிறேன், அது உங்கள் ராசிக்கு நடந்தே தீரும். குறிப்பாக தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். தொழில் அமைப்புகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்ததாக அமையப்போகுது. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் நிறைய அன்பர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது. பதவி உயர்வோடு நல்ல போஸ்டிங், பட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் எதை நீங்கள் இழந்திருக்கீங்களோ இழந்தவற்றை மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள். அதே போல் திருமண யோகங்கள், குடும்ப ஒற்றுமை, அதே போல் கர்ம வினை தோஷங்கள், ஊழ்வினை கர்மாவால் காலதோஷங்கள், அந்த மாதிரி கர்ம வினைகளால் கஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அது பற்றியும் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பெரும் பண வரவு, அதிர்ஷ்டம், இதெல்லாம் யாருக்கு இருக்க போகுது? உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா? அதே போல் மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதே போல் ஜாதக கர்மா என்ன சொல்லுது? உங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? இந்த 10 விஷயங்களை உங்கள் ராசிக்கு எது நடக்க போகுது, எதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும், எதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற சப்ஜெக்டை தான் நாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த குரு பகவான் இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு இருக்குது. நடக்காத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கப் போகுது. இது நாள் வரையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு இருந்து வரக்கூடிய உங்களுடைய கனவுகள் நிறைவேறப் போகுது. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது. அல்லது நீண்ட நாளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு வெற்றி கிடைக்கப் போகுது. அதே போல் நீண்ட நாள் யுத்தம், ரொம்ப நாளாக போராடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது.
அதே போல் நீண்ட நாட்களாக உங்கள் கர்ம வினை, உங்களுடைய ஊழ்வினை தோஷம் உங்களை போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கு. உங்களை வெற்றி பெற எழுந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு விடமாட்டேங்குது. அந்த ஊழ்வினை கர்மாவை விலக்குகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அற்புதமான முறையில் அமைய போகிறது. இந்த சப்ஜெக்ட்லாம் தான் இப்போ உள்ள பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களை, இந்த குரு பயிற்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாகம் நாம் செய்ய போகிறோம். குரு பயிற்சி பரிகார ஹோமம், வேள்வி, யாக வேள்வி அற்புதமான முறையில், அதுவும் 108 அகாவிருத்தி செய்ய போகிறோம். சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு கணபதி ஹோமம்னா 108 பண்ணுவோம், ஒரு கோவிலில் பண்ணால் 1008 பண்ணுவோம். இந்த குரு பயிற்சி யாகத்திலே 108 ஆவூர்த்திகள் மந்திரங்கள் ஜபிக்கப்பட போகின்றன. மிகப்பெரிய அளவிலே இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமம் நடைபெற உள்ளது. இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் உங்கள் குடும்பம் அல்லது உங்கள் பெயர், அதே போல் உங்களுடைய ஆஃபீஸாக இருக்கலாம், உங்களுடைய கம்பெனி, உங்களுடைய கடைகள், உங்களுடைய தொழில், இதெல்லாம் கூட சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் பதிவு செய்து இந்த ஹோமத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான். அப்போ உங்கள் தொழில் அமைப்புக்காக செய்து கொள்ளலாம், உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு கல்விக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், கணவன் மனைவி அந்த ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமைக்காக இருக்கலாம், சந்தோஷத்துக்காக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளுக்காக இருக்கலாம், தொழில் நல்லபடியாக நடக்கணும், வருமானம் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். இப்படி பல பிரார்த்தனைகள் கையிலெடுத்து இந்த மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமத்திலே பங்கு பெறுங்கள். அந்த புக்கிங்க்கு கீழே தெரியக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள் நண்பர்களே, ராசி பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரு பயிற்சியாக மிதுன ராசிக்கு அமைய போகிறது. நான் சொன்னேன், தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் உங்களுக்கு 5-9 பாக்கியஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார். அதனால் ஒரு அஷ்டம சனி இருந்தது. அஷ்டம சனி ப்ளஸ் ராகுவுடைய அந்த பார்வை, 3வது பார்வையாக ராகு பார்த்தாரு. சனியும் ராகுவும் பார்த்ததால் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் சார். நிறைய பேருக்கு கால தாமதம் ஏற்பட்டிருக்கும், டிலே, நிறைய விஷயங்கள் டிலே ஆகியிருக்கும். சில பேர் நடந்திருக்காது, நிறைய விஷயங்கள் தள்ளி போயிருக்கும், ஸ்ட்ரகிளிங் ஏற்பட்டிருக்கும். இதனால் நிறைய சஃபர் ஆகியிருப்பாங்க. நிறைய இன்னல்களுக்கும் நிறைய ஏமாற்றங்களுக்கும் மிதுனராசி என்பர்கள் ஆளாகி இருப்பார்கள். அதே போல் சில பேருக்கு ஜெயில் யோகம், தேவையில்லாத வம்பு வழக்குகள், வீண் பெரிய அவமானங்கள், தலைகுனிவு, சிறை தண்டனை, ஜாமீனு, என்கொயரி, ரைடு, ஐடி ரைடு, இடி ரைடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மிதுனராசிக்கு அகைன்ஸ்டாக எதிர்பார்க்காத சில விஷயங்கள் எல்லாம் நடந்தேறி இருக்கும். ஆனால் இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ராசியாக மிதுன ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். மிதுன ராசிக்கு எப்படி நல்லது நடக்கும் அப்படின்னா, அவர் தான் 12ல் மறைஞ்சிடறாரே சாமி, குரு தான் எங்களுக்கு 12ல் மறைஞ்சிடுறாரே, எங்களுக்கு எப்படி நன்மை நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மிதுன ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 12, ஆனால் குருவுக்கு உங்கள் ராசி 2ஆம் பாவம். எப்பொழுதுமே ஒரு பாவத்துக்கு மறுபாவம் 2ஆம் பாவமாகவும் 12ஆம் பாவமாகவும் நாம் ஜோதிடம் பார்க்க வேண்டும். இது என்னுடைய குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஒவ்வொரு பாவத்துக்கும் 2ஆம் பாவத்தை நம்ம பார்க்கணும். அப்போ நம்ம இந்த பயிற்சி யாருடைய பயிற்சி? குரு பயிற்சி. குரு பயிற்சி இருக்குமிடம் 1ஆம் பாவம் ரிஷபம். அந்த குரு தனக்கு 2ஆம் பாவமாக யாரை எடுத்துக்கொள்கிறார்னா மிதுன ராசியை எடுத்துக்கொள்கிறார். அப்போ நிச்சயமாக 2, 12 ஒரு 25% அங்கே வேலை செய்யும்.
அப்போ அங்கே சனியுடைய பார்வை, ஏற்கனவே மிதுன ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கின்றது. அப்போ குருவுடைய பார்வையும் அங்கு தொடுகின்ற பொழுது குரு சனி தொடர்பு ஒரு மிகப்பெரிய பணயோகத்தை, தனயோகத்தை வாரி வழங்கும் மிதுன ராசி அன்பர்களே. நான் அதுக்குத்தான் சொன்னேன், தனயோகம் வரப்போகுது, தொழில் சிறப்பாக இருக்க போகுது, வருமானம் வரப்போகுதுன்னு. அதனால தான் மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு நல்ல யோகம் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். அப்போ மிதுன ராசி என்பர்களே இது ஒரு யோகமான காலம். நிறைய சுப விரயங்கள் ஆக போகுது. ஒரு வயசானவங்களாக இருப்பாங்க, ஒரு 70 வயசாக இருக்கும், 65 வயசாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளிநாடு போயிட்டு வருவாங்க. பசங்க இருக்காங்க, நான் போய்ட்டு ஒரு ஆஸ்திரேலியா போயிட்டு வரேன், ஒரு யுஎஸ் போகிறேன், வெளிநாடு போயிட்டு வருவாங்க வயதான பருவத்தில். இல்லைன்னா நான் கேதார்நாத் போகிறேன், பத்ரிநாத் போகிறேன்னு யாத்திரைகள் போவாங்க. அல்லது ஒரு தொழில் நிமித்தமாக ஒரு வாலிப பருவத்தில் இருக்கீங்க, இங்கே ஒரு ரொம்ப கடன் சுமைகள் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, டக்குன்னு உங்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடச்சி வெளிநாட்டில் போயிட்டு ஒரு 4 வருஷம் இருந்துட்டு வந்தால் என் கடன்லாம் அடைஞ்சிடும் சாமி. நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு யோகம் அமையும். டக்குன்னு வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும். போனீங்கன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தீங்கன்னா, கஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் கடன் பிரச்சனைகளை நீங்கள் அடைத்து விடலாம். அதே போல் வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்க, ஜாப் செக்யூர் இல்லாமல் இருக்குது, அல்லது வேலை போயிடுச்சு, வேலை தேடுறீங்க கிடைக்கல. அப்போது இந்த குரு பெயர்ச்சியால் ஒரு 48 வயசாவது யாரையும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போலாம் 48 வயசு 50 வயசுக்கு மேலே அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, வேலைக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வெளிநாடுகள்லேருந்து நமக்கு எக்கச்சக்கமான கால் வருது. வெளிநாடுகளில், உள்நாட்டிலையும் கால் வருது. குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்தும், கனடா போன்ற நாடுகளில் இருந்தும், யூகே, யூரோப் கண்ட்ரி, ஜப்பான், ஏதோ ஒன்று புதுசாக இப்போ ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்களா, ஏஐயா, ஆமாம், ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா. அந்த மாதிரி கண்டுபிடிச்சதால அது நிறைய ஆள் குறைப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோன் கால். அதிலும் குறிப்பாக ஒரு ஹையர் கிரேடில் இருக்கக்கூடியவங்க, நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், மாதம் 5 லட்ச ரூபா சம்பளம், மாதம் 6 லட்ச ரூபா சம்பளம், அவங்கெல்லாம் இப்போ திரும்ப ஒரு 70,000 ரூபா சம்பளம் வாங்குறதுன்னா அவங்களுக்கு கஷ்டம். ரெண்டாவது, இவங்க வெளியில் போய் சேரணுன்னா அவங்களுக்கு 48க்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம், 50க்கு மேலே நாங்கள் எடுக்க மாட்டோம், இந்த மாதிரியான பிரச்சனைகள். அப்போ இந்த மாதிரி அன்பர்கள் எல்லாம் நம்மிடத்திலே, வாராகி இடத்திலே ஜாதகம் பார்த்து அதற்குரிய பரிகாரங்கள் எல்லாம் செய்து நிச்சயமாக பலன் பெற்றவர்கள், மீண்டும் வேலையை பெற்றவர்கள் ஏராளம். பரிகாரம் உண்டு. அப்போது வேலை வாய்ப்புகள், வேலை இல்லை சாமி, வேலை போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய மிதுன ராசியாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இந்த குரு பெயர்ச்சியால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நான் அதுக்கு தான் சொன்னேன், இந்த குரு பெயர்ச்சி பரிகார ராசியில் மிதுன ராசி உண்டு. கட்டாயம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். எல்லா ராசிக்கு 12 சுப விரயமாக இருக்கும். ஒரு வீடு கட்டலாம், ஒரு இடம் வாங்கலாம், பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், புதுசாக அங்கே ஒரு ரூம் கட்டலாம், இல்லை ஒரு மிஷினரி வாங்கலாம், சம்திங் ஏதோ ஒரு புதுசாக பண்ணுவீங்க. சுபவிரயமாக மாற்ற வேண்டும். எங்கேயும் பணங்காசு கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது எனதருமை மிதுன ராசி அன்பர்களே. எங்கேயும் பணங்காசு கொடுத்து ஏமாந்து விடக்கூடாது. டிரான்சாக்ஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மெயினாக ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், குடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவங்க, பேங்க் செக்டராக இருக்கட்டும், அல்லது பேங்க்கில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், அதிகாரிகளாக இருக்கலாம், லோன் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், டிரான்சாக்ஷனில் பணங்காசு குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் ஒரு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் மிதுன ராசினாலே கடன் இருக்கும், இல்லாமல் இருக்காது. உலகமே தெரியும். அங்கே
உங்களுக்கு கண்ணு முன்னாடி உலகமே இருட்டா தெரியும். அப்போ மிதுன ராசி என்பதிலே கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கான நல்ல காலம் பிறக்கின்றது, நல்ல யோகமான காலம். அப்போ அந்த பணம் காசு உங்களுக்கு வரணும்னா என்ன பண்ணுங்க, உங்கள் பேரை பதிவு செய்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து உங்கள் ராசிக்குரிய அந்த 1,00,000 ஆகுர்த்திகள், 1,00,000 மந்திரங்களை சொல்ல போகிறோம். அந்த யாக வேள்வியை தனியாக செஞ்சுக்கிறது கஷ்டம். அப்போ எளிமையான கட்டணங்கள் கட்டி அந்த யாக வேள்வியிலே கலந்து கொள்வது சிறப்பு. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, அப்போ வேலை இழந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும். மிதுன ராசியில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், மீடியா லைனில் நீங்கள் இருக்கலாம், பத்திரிகை அன்பர்களாக இருக்கலாம், சேட்டலைட் சேனலாக இருக்கலாம், யூடியூபாக இருக்கலாம். நிச்சயமாக மிதுன ராசி அன்பர்களே, கடந்த காலங்களில் இருந்து வந்த கஷ்டங்கள் விலகும். நல்ல முன்னேற்றமான காலமாக உங்களுக்கு அமைய போகிறது. வருமானங்கள் அதிகரிக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சில ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், ரெசார்ட்ஸாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம், ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், பில்டர்ஸு, டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, இன்னும் எத்தனையோ இருக்குது, பேங்க் செக்டர்ஸு, இன்சூரன்ஸு, மார்க்கெட்டிங்கு, ஃபார்மா, ஹாஸ்பிட்டல்ஸ், ஆடிட்டர்ஸ், அட்வொகேட்ஸ், கார்மெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு. அப்போ நீங்கள் எத்தனை விதமான தொழில்கள் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை உங்களுக்கு நடைபெறப் போகுது. மறைந்த குரு நிறைந்த பலனை தரப்போகிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போது புரியாது, நான் சொல்கிற மாதிரி நடந்து பாருங்கள். வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். மறைந்த குருவால் நிறைந்த லாபம். அதுக்குத்தான் அந்த பரிகார ஹோமத்தில் நிச்சயமாக நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். மிதுனராசி ஜென்ம குரு, மேஷத்துக்கு குரு பகவான் ஜென்மத்திலிருந்து விலகிறார். ரிஷபத்துக்கு ஜென்ம குரு, மிதுனத்திற்கு 12 குரு. அந்த யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா, அந்த அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கணுமா, ரொம்ப கஷ்டப்படுற சாமி, ஏதாவது நல்லது பண்ணுங்க சாமி. நிச்சயமாக அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கை கொடுக்கும். அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும், நல்ல போஸ்டிங் அது உங்களுக்கு கிடைக்கும், குடும்ப பிரச்சனைகள் விலகும், திருமண யோகங்கள் நிகழும், அதே போல் வயோதிக திருமணங்கள் நடக்கும், மெயினாக அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் கிடைக்கும், காலதோஷங்கள், ஜாதக தோஷங்கள், ஜாதக கர்ம வினை தோஷங்கள் விலகும், வீடு வண்டி வாகன யோகங்கள் அமையும், இடம் வாங்குதல், வீடு கட்டுதல், புதிய வீடு வாங்குதல், சுபமான கடன் பெறுதல், இதெல்லாம் நடக்கும். கடன் சுமைகள் குறையும். மெயினாக மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், மாந்திரீக தோஷங்கள் இருக்குமேயானால் அவையும் உங்களை விட்டு விலகும் மிதுன ராசி என்பர்களே. அப்போ ஒரு நல்ல யோகமான ராசியாக இந்த மிதுன ராசி அமைகிறது. அந்த யோகம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் கீழே உள்ள நம்பருக்கு ஒரு தொடர்பு கொண்டு இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.